ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب محمد وآله وصحبه هذا ما في علم الله صلى الله سيدنا محمد وآله وصحبه صلاة دائمة بدوام الله دوام الله. السلام عليكم يا أبا العباس بني من الكائن خضر عليه السلام. அப்போ காலு தூயலோனா ரப்பக்க உங்கள் ரப்பிட்ட துவா செஞ்சு கேளுங்க. கேட்டால் பையன்லனா எங்களுக்கு அவன் விலக்கி விடுவான் மாகிய. அது எந்த நிலையில் இருக்கும், என்ன தன்மையில் இருக்கும் என்பதை என்ன செஞ்சிருவான், எங்களுக்கு விளக்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே யக்கூலு மூசாலன் சொன்னாங்க, இன்னஹா யக்கூலு விளங்குதுப்பா, விளங்குதா? கால மூசாலன் சொன்னாங்க, இன்னஹு யக்கூலு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹா பக்ரத்துன் லா ஃபாரிதுன், வயது முதிர்ந்த மாடும் கிடையாது, வலா பிக்கர் என்னவும் கிடையாது, ரொம்ப கண்ணுக்குட்டியும் கிடையாது, லா முசின்னத்துன் வலா ஃபித்தியத்துன் என்னவா இருக்காது, வயது முயந்ததாகவும் இருக்காது, கண்ணுக்குட்டியாகவும் இருக்காது. விளங்குதா? அவானும் பைனதாலிக் ரெண்டுக்கு மத்தியில் என்ன செய்யும், நடுத்தரமான இருக்கும். அதுக்கு விளக்கம் போடுறாங்க, நிஸ்ஃபுன் அவானுன் என்றால் நிஸ்ஃபுன் நடுத்தரமானதாக இருக்கும். என்னவா இருக்கும், நடுத்தரமானது, ரொம்ப வயது முதிர்ந்ததாகவும் இருக்காது, கண்ணுக்குட்டியாகவும் இருக்காது. விளங்குதா? அவானுன் நிஸ்ஃபுன் நடுத்தரமானது அண்டு ஒரு கவியை கொண்டு வர்றாங்க. கால ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவியை படிச்சிருக்காங்களாம். விளங்குதா? யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித். இந்த பயத்துக்கு இப்படி அர்த்தம் வைக்கணும். நவாயிமு விளங்குதா? அந்த ஒட்டகங்கள் பைன அபுக்காரின் ஊனின், ஊனின் படிக்கணும், ஊன். அந்த ஒட்டகங்கள் பைன அபுக்காரின் அதாவது மெலிந்ததற்கும் ஊனின் ரொம்ப கனமானதற்கும் மத்தியில் இருக்கும். ஒட்டகத்தை பற்றி வர்ணிக்கிறான். அந்த ஒட்டகம் நல்ல உயரமானது, கழுத்து நீளமானது. விளங்குதா? அவானுன் அந்த ஒட்டகங்கள் உயரமாகவும் கழுத்து நீளமானதாகவும் இருக்கும். பைன அபுக்காரின் அது மெலிந்ததற்கும் ஊனின் ரொம்ப கனமானதற்கு மத்தியில் நடுநிலையானதாக இருக்கும்னு ஒட்டகத்தை வர்ணிக்கிறாங்க. நடுநிலையான ஒட்டகங்கள் என்ன செய்யறான், ஒட்டகத்தை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு வர்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாடுங்க, இது நடுநிலையான மாடு, ரொம்ப வயது முதிர்ந்த மாடும் கிடையாது, கண்ணுக்குட்டியும் கிடையாது. அப்படி வளர்க்குறாங்க. விளங்குதப்பா? ஒட்டகத்தை வர்ணிக்கும் போது எப்படி அது மெலிந்தும் இருக்காது, கொளுத்தும் கனமாகவும் இருக்காது. விளங்குதா? நடுநிலையானதாக இருக்குமோ அதே போல் இந்த மாடு என்னது, நடுநிலையான மாடு. பைனதாலிக்க ரெண்டுக்கு மத்தியில் நடுநிலையானதாக இருக்கும். விளங்குதப்பா? பைனதாலிக் என்ன இருக்கு, வயது முதிர்ந்ததற்கும் கண்ணுக்குட்டிக்கும் மத்தியில் நடுநிலையானதாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் போடுறாங்க, இப்படி போடுறாங்க அப்படின்னா, பைன்லாம் வந்து முத்ததீதின் பக்கம் தான் எல்லாவும் செய்யப்படும். எதன் பக்கம்? கால ஆதா ஃபிராக் பைனி உபயினிக்கல கால் எனக்கு கவுனிலா கால ஆதா ஃபிராக் பைனி உபயினிக், எனக்கு உங்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவு பார்த்தீங்களா, ரெண்டு இருக்கும். ஆதா பைனி ஃபிராக் பைனி உபயினிக், எனக்கு உங்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவினை. எனக்கு ரெண்டு வருதா, ஒத்தையதின் பக்கம் எல்லாவும் செய்யப்படாது. தாலிக்குங்கிற ஒத்தையாக இருக்க, ஒத்தையாக இருந்தாலும் எப்படி எடுத்து வச்சிடணுமா, பைன தாலிக் இந்த போடுறாங்கல்ல, மாதுக்கிற மீனல் ஃபாரி லீவல் பிக்ரி, வயது முதிர்ந்ததற்கும் கண்ணுக்குட்டியிலிருந்தும் மேலே கூறப்பட்டதற்கு நடுநிலையாக இருக்கும். ரெண்டு வந்துருச்சா? ஏய் மினல் ஃபாரிலி மாதுக்கிற மினல் ஃபாரி லீவல் பிக்ரி. விளங்குதா? வயது முதிர்ந்ததிலிருந்தும் கண்ணுக்குட்டியிலிருந்தும் மேலே கூறப்பட்டதற்கு நடுநிலையானதாக இருக்கும். மாதுக்கிறேன்னு போட்டாங்க. மாதுக்கிறேங்கும் போது ரெண்டு எடுக்குது, ஃபாரிலையும் எடுக்குது, பிக்கரையும் எடுக்குது. ரைட்டு, அப்புறம் ரெண்டு ஆகிடுச்சா? லாலிக்கவுக்கு ரெண்டை பார்த்து மேலும் அந்த இஸ்மிஷாரா லாலிக்குங்கிற ஒருமையாக இருந்தாலும் சரி தான், ரெண்டை பார்த்து மேலுது. மாதுக்கிற மினல் ஃபாரி லீவல் பிக்ரி, வயது முதிர்ந்ததிலிருந்தும் கண்ணுக்குட்டியிலிருந்தும் மேலே கூறப்பட்டதற்கு நடுநிலையாக இருக்கும். வலிதாலிக்கு இதனால தான் உதீபை இலைக்கு பைன தாலிக்கு என்பதுக்கும் பைன இலாபு செய்யப்பட்டிருக்கு. ஏய் இந்த தாலிக்கவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்னது, வயது முதிர்ந்தது கண்ணுக்குட்டின்னு ரெண்டு அர்த்தம் வந்துருச்சா? அதான் சொல்கிறாங்க, வலிதாலிக்கிறதுனால தான் உதீபை இலைகி தாலிக்குவின் பக்கம் பைனை இலாவு செய்யப்பட்டிருக்கிறது. விளங்குதா? ஏன்னா இப்போ இன்னவும் இந்த பைன் என்பது
லா யுதாவு இலாபு செய்யப்படாது இல்லா இலா முத்ததீன் பலதரப்பட்டதின் பக்கமே தவிர இலாபம் செய்யப்படும். இங்கே தான் இலாபம் செய்யப்படும், பலதரப்பட்டதின் பக்கம் தான் இலாபம் செய்யப்படும். ரைட்டா? சரி, இப்போ அங்கன்னு ஒரு கருத்து எப்பா இன்னல்லா ஏமுருக்கு மந்தது பக்கரான் இருக்குல்ல, பக்கராங்கிறது நக்கிறா தானே, குறிப்பிட்ட மாடா ஏதாவது ஒரு மாடா? ஆனால் ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. சிலவங்க சொல்கிறாங்க குறிப்பிட்ட மாடுங்கிறாங்க, சிலவங்க என்ன சொல்கிறாங்க குறிப்பிட்ட மாடு தான். ஏனென்றால் முதல் அல்லாஹ் வந்து பக்கரான்னு சொன்னான், அடுத்து அதை வர்ணிச்சிட்டான்ல. எப்படி வர்ணிக்கிறான்? இன்னஹா பக்கரத்துன் லா ஃபாரிதும் வலா பிக்கர் அவானும் பைன தாலிக்க போலும் மாற்றுவமருன்னு வருது. அதுக்கடுத்து எப்படி இன்னல் விளங்குதப்பா? ஏய் சஃபராவு ஃபாக்கி உள்ளவனுகா தசூர்வு நாதிரின்கிறான். விளங்குது? அதுக்கடுத்து வர்ணிக்கிறான்ல, முசல்லமத்துன் லாஷியத்தை ஃபீகா ஏய் இன்னஹா பக்கரத்துன் லா தலூலுன் துசீருல் அருத ஒலா தஸ்கில் அரிசன்னு சொல்லிட்டு வர்ணனை வந்துருச்சு. பொதுவாக சொல்லி அதுக்கடுத்து என்ன செஞ்சிட்டான்? வர்ணிச்சுட்டா அப்போ குறிப்பிட்ட மாடுன்னு வந்துடும்ல. இன்னும் சிலங்க சொல்கிறாங்க அது வந்து குறிப்பிடப்படாத மாடு தான். விளங்குதப்பா? என்னது குறிப்பிட ஏதாவது மாட்டை பிடிச்சாருங்கன்னு நடந்து பஃபரும் மாத்துமன் ஏவப்பட்டது செய்யுங்களா, கேள்வி கேட்காதீங்கடாங்கிறான். நபிசல்லாம் சொல்கிறாங்கல்ல. எப்படி இந்த வெளிரங்க ஆயத்தை எதுதான் காமிக்குது? பொதுவான மாடு, என்ன மாடு கிடையாது, குறிப்பான மாடு இல்லைன்னு தான் காமிக்குது. ஆயத்தினுடைய வெளிரங்கமும் என்னது தான் காமிக்குது? அது பொதுவான மாடுன்னு தான் அர்த்தம். அதீசும் அதை தான் காமிக்குது. எது ஏதாவது மாட்டிற்குள் அறுத்திருந்தால் லவ் தபஹூகா, விளங்குதப்பா? லவ் தபஹூகா ஏதாவது ஒரு மாட்டிற்குள் அறுத்திருந்தால் இல்லை அஜிசாத்துகும் அவருக்கு அது போதுமாக இருந்திருக்கும் தான் செல்லலான்னு சொல்கிறாங்க. செல்லாசம் தான் சொல்லி காமிக்கிறாங்க. வல் மருவிக்கு வந்து அலைஹிஸ்ஸலாம் லவ் தபஹு ஐய பக்கரத்தின் அராது அவர்கள் நாடுகின்ற எந்த மாட்டை அறுத்திருந்தாலும் இல்லை அஜிசா தூங்களுக்கு போதுமாக இருந்திருக்கும் தான் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. மேலும் அல்லாஹ் அவங்கள கண்டிக்கவும் செய்கிறான். ஏன் இப்படி கேட்குமாறு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? பஃபலுமா தூமருன் யோகப்பட்டது செய்யுங்கடா. இதெல்லாம் பார்த்தா குறிப்பிடப்படாத மாடுன்னு தான் அர்த்தம். ஏதாவது மாடாக இருக்கா? ஆனால் ரெண்டுலேயும் பிரச்சனை வரும். ரெண்டுலேயும் நிச்சயம் பிரச்சனை வரும். மேலே உள்ள மக்கள் குறிப்பிட்ட மாடுன்னு சொல்கிறாங்கல்ல, குறிப்பிட்ட மாடுன்னு சொன்னால் இன்னல்லா ஏமுருக்குமன் ததுவு பக்கரான்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து வர்ணிக்கிறானே, எடுத்தோடனே சொல்லலை. எப்படி இன்னல்லா ஏமுருக்குமன் ததுவு பக்கரான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறான்? உடனே வந்து அதை சொல்லாட்டாலும் அந்த குறிப்பான மாடுன்னு அதுக்கு எடுத்து வர்ணிக்கிறான். அதை வச்சு என்ன செஞ்சிருச்சு? அது குறிப்பிட்ட மாடாக போயிடுச்சு. விளங்குதா? அதை விளக்குறாங்க பாரு. குறிப்பிட்ட மாடுங்கிறது வந்து என்ன இருக்குது? பின்னால் வருகின்ற ஆயத்தில் வச்சு விளங்குது. பொதுவாக மாடுன்னு தான் சொன்னான் பாரு. அப்போ அதில் ஒரு இன்னொரு பிரச்சனையும் வருது. பொது மாடுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நசுக்க செஞ்சிட்டான். அது லா முசின் லா ஃபாரதி வரா பிக்கர் அவான் பைனதாரிக்கு போர் மாத்து மரு. அதுக்கடுத்து இன்னஹா பக்கரத்துல் சஃபராவு ஃபாக்கி உள்ள உலகா தசூரு நாதினிங்கிறான். அதுக்கடுத்து இன்னஹா பக்கரத்துல் லா தலூலும் துசீரில் அறதேங்கிறான். அப்போ அது நசுகாயிடுச்சு. நசுகுங்கிறது எப்போ வரும்? இல்லை, ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நசுகுங்கிறது வரும். ஒரு செயலை நீ செய்யவே இல்லை, அருங்க நான் ஏதோ ஒரு மாட்டேன் டக்குன்னு அடுக்கடுத்து வர்ணிக்கிறான். விளங்குதா? அப்போ சில சமயம் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாலேயே கூட நசுகாகலாம். இந்த ஒரு 1095 என்ன ஆயிடுது? இதா நாஜைத்தும் ஒரு ரசூல ஃபக்கத்திமு பைன எதை இல்லாய் நஜ்வாக்கும் சதகா. நபிகிட்ட பேசுகிறதா இருந்தால் நீங்கள் ஏதாவது ஹதியா அன்பளிப்பு கொடுத்துட்டு தான் பேசணும்னால அது பகலில் கொஞ்ச நேரம் தான் இறங்கிச்சான். உடனே நசுகாயிடுச்சான். என்ன செஞ்சிருச்சு? அமலுக்கே வரல, அமலுக்கே வரங்காட்டி என்ன செஞ்சிருச்சு? அது நசுகாயிடுச்சுங்கிறாங்க. சரி பாரு. அப்போ அவுது ஆதிகள் கினாயாத்தி இந்த லமீர்கள் மீளுவது அதான் இன்னஹா முசின்னத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்கர் அங்கிறது இருக்க லமீர்கள்.
இன்னஹா அந்த மாடு, கினாயாத்னா லமீர், லா ஃபாரிது வலா பிக்கர் அவானும் பைனதாலி பப்பல் மாத்தும் லமீர் அங்கே பார்த்தா எழுது பக்கரா பார்த்து. அடுத்து இன்னஹா பக்கரத்துன்னு சஃபராவு ஃபாக்கி உள்ள உணவாத்து சூரு நாகிரிங்கிறது அங்கே பார்த்தா எழுது இன்னஹா பக்கரத்து. அதுக்கடுத்து இன்னஹா பக்கரத்து லா தொலூன் துசீருள்ள அர்த்தமாக இங்கே பார்த்தா எழுதே பக்கரா பார்த்தா எழுது. விளங்குதுப்பா? அது சொல்கிறாங்க வாவுது ஆதிகள் கினாயாத்தி இந்த லமீர்கள் மீளுவது பக்கராவை பார்த்து மீளுவதும் இஜ்ராவு தில்க சிவாதி இந்த சிவத்துகளை அலா பக்கரத்தின் பக்கராவின் மீது நடத்தாட்டிய போதும் எதுள்ள அறிவிக்கிறது அலா அண்ணல் முராதபியா பக்கரத்து கொண்ட நோக்கும் ஐயனத்துன் என்னவா இருக்கும், குறிப்பிடப்பட்ட மாடு தான் என்பது மீது அறிவிக்கிறது. எல்சமுகு அப்போ அங்கே அவசியமாகவும் பிடிச்சோம்னா குறிப்பிடப்பட்ட மாடுன்னா என்ன செய்யும், எல்சமுகு அவசியமாகும். தஹீருல் பயானி பயானை பிற்படுத்துவது அவசியமாகும். அன் வகத்தில் ஹித்தாபி ஹித்தாபுடைய நேரத்தை விட்டும் விளக்கத்தை பிற்படுத்துவது அவசியமாகும். இன்னல்லா எமுருக்கு மன் தது பக்கரான்னு தான் சொன்னான். விளங்குதல் கித்தாபு செய்யும் போது அந்த வர்ணனைலாம் வரல, அதுக்கடுத்து தான் வந்துச்சு. அவனுக்கு கேள்வி வைக்க தானே வந்துச்சு. அப்போ ரைட்டு தானப்பா, குறிப்பிட்ட மாடுங்கும் போது எல்சமோ இதில் அவசியமாகும். தஹீருல் பயானி பயானை பிற்படுத்துவது அவசியமாகும். அந்த பக்கத்தில் ஹித்தாபி ஹித்தாபினுடைய நேரத்தை விட்டு இன்னல்லா ஏமுருக்குமன் தது பகரான்னு சொன்னான்ல, அந்த ஹித்தாபை விட்டும் விளக்கம் என்ன செய்யுதே பிந்துவது அவசியமாகிறது. தானே ஒமன் அன்கரை இதை மறுக்கிறவர் அதெல்லாம் கிடையாது, பொதுவான மாடு தான் என்று சொல்கிறார்ல, குறிப்பான மாடு இல்லைங்கிறார்ல. ஒமன் அன்கரது அலிக்கதை மறுக்கிறவர் ஜாம் அவர் சொல்வார் அண்ணல் முராதபிகா இந்த பக்கரா என்பதை கொண்டு நோக்கம் பக்கரத்துன் ஒரு பக்கராவாக இருக்கும். தள்ளிவா ஐரு மக்சூசத்தின் குறிப்பிடப்படாத பக்கராவாக இருக்கும். குறிப்பிடப்படாத மாடு தான். சும்மா இன்கலபத்து பிறகு அது மாறிவிட்டது மக்சூசத்தன் குறிப்பானதாக மாறிடுச்சு. எப்படி சுவாலியும் அவர்கள் சுவால் செய்வதை கொண்டு குறிப்பானதாக மாறிச்சு. அது பொதுவான மாடு தான், அவனுக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதுனால இணைஞ்சிருச்சு, அதே குறிப்பான மாடாக போயிடுச்சுங்கிறாங்க. அப்போ எங்களோட பிரச்சனை வரும். எல்சமோ இதில் அவசியமாகும். அந்நசுகு கபிலல் ஃபேலிய பதியமா செயல்படுத்துவதற்கு முன்னாலே நசுகுங்கிறது அவசியமாயிரும். அப்படித்தானங்க? இல்லை ஏதோ ஒரு மாட்டை அருங்கன்னா அதுக்கடுத்து உனக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதுனால நசுக்காயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சே? சரி, செயல்படுத்துவதற்கும்னா நசுகு ஏற்படுத்தலாமா ஏற்படுத்தலாமா? இல்லை நசுகுன்னா ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. உதாரணமா லாத்தகரபு சலாத்தும் அந்தும் சுகாரான்னு இருந்துச்சு. லாத்தகரபு சலாத்தை இன்னும் மது ஹராமாக்கப்படலை, தொழுவும் போது தண்ணி போடாதீங்கன்னு தான் இருந்துச்சு. அப்படி தானே? தொழு போதையில் இருந்தால் தொழுவிட்ட வராதிங்கன்னு இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இன்னமல் ஹம்ருவல் மெய்சிறுவல் அன்சாபு வல் அஸ்லாம் ருஜிஸ்மின் அமலி ஷைத்தான் வஜித்தனி பூவில் அல்லக்கும் துபுலி ஒன்று வந்துச்சு. அப்போ தொழுவாத நேரத்தில் தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தொழுவாத நேரத்தில் தண்ணி போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ இன்னமல் ஹம்ருவல் மெய்சிறுவல் அன்சாபு வல் அஸ்லாமு ருஜிஸ்மின் அமலி ஷைத்தான் ஆயத்து இருந்தோன்னா கம்ப்ளீட்டாக ஹராமாச்சு. அப்போ செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு தானப்பா நசுகுங்கிறது வரும். இங்கே இப்படி சொல்லிட்டோம்னா பொதுவான மாட்டாருங்கன்னா செயல்படுத்துறதுக்கு முன்னாடி டக்குனு என்ன இருக்குது, இன்னஹா லா ஃபாரிதுன் வலா பிக்கர் விளங்குதான் இருக்கண்ணே அவானும் பையனதாலிக்கு பவுல் மஃபூல் மாத்துவம் வரும். இன்னஹா பக்கரும் சப்ராவு ஃபாக்கை உள்ள உணவா தசூரு நாதிரின் நசுகாவுது. அதுக்கடுத்து லா தலூலுன் இன்னஹா பக்கரத்துன் லா தலூலுன் துசீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ச முசல்லமத்துல் ஆஷியத்தை வீகா காலுள்ள ஆன ஜீத்த பில் ஹக்கு. இப்போ தாங்க சரியாக சொல்கிறீங்கிறான் இந்த மாடு. இருக்குதா என்ன? அப்போ தம்பி குறிப்பில்லாத மாடு தான் என்று சொல்லுகிறவர்கள், குறிப்பான மாடு கிடையாது குறிப்பில்லாத மாடு என்று சொல்லுகின்றவர்கள், அம்மன் நன்கரவை சாதிக்க குறிப்பான மாடு என்பதை மறுக்கிறவர்கள் ஜாம அவர் சொல்லுவார் அண்ணல் முராது பீகா அந்த மாடு என்பதை கொண்டு நோக்கம் பக்கரத்துன் ஐரு மக்சூசத்தின் குறிப்பிடப்படாத மாடுதான். சும்மையின் கலபத்து பிறகு அது திரும்பிருச்சு மக்சூசத்தன் பி சுவாலியும் அவங்க கேள்வி கேட்டதை கொண்டு எனக்கு செஞ்சிருச்சே குறிப்பான மாடாயிடுச்சு. அப்போ எல்சமுகு இங்கே அவசியமாகும். அந்நசுகு கபிலல் ஃபேல் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னாலே நசுகு அமல் நிப்பாட்டப்பட்டு விட்டது என்பது அவசியமாகும். விளங்குதப்பா? இப்போ இன்ன தக்சீஸ இங்கே குறிப்பிடுவது என்பது பொதுவான மாடுன்னு சொன்னான்ல, பொதுவான மாடு என்று சொல்லிட்டு குறிப்பிடுவது என்பது இபுத்தாருன்
லி தகீரி சாபித் பின் நசி, நஸ்ஸை கொண்டு தெரிபட்ட சுய விருப்பத்தை பாத்திலாக்குவதா இருக்கும். ஏதோ ஒரு மாட்டை அருங்கன்னு தான் சொன்னான், ரைட்டா? அதுக்கடுத்து என்ன செஞ்சிருச்சே, அது எப்படி இருக்கும்? வயசால மாடு கிடையாது, கண்ணுக்குட்டி கிடையாது, விலங்குதவ நடுத்தரமான மாடு. அது என்ன இருக்குது, அது மஞ்சள் நிற மாடு. பார்ப்பவர்களுக்கு கடும் மஞ்சள் மாடு, பார்ப்போருக்கு பரவசத்தை தருகின்ற மாடு. அது உழுதிருக்காது, அது வயிறுகளுக்கு தண்ணீர் போட்டியிருக்காது, ஏறு உழுதிருக்காது. எல்லாம் என்னது வழக்கம் எழுதுனப்பா. இன்ன தர்சீச, இதை குறிப்பிடுவது என்பது இபுத்தாலி தகீரி சாபித் பின் நசீம், நஸ்ஸை கொண்டு தெரிபட்ட தகீரை பாத்திலாக்குவதா இருக்கும். பொதுவான மாட்டை அருங்கன்னு தான் சொன்னான். அதுக்கடுத்து வர்ணனை அவனுக்கு கேள்வி வைக்க வர்ணனை செஞ்ச உடனே அது குறிப்பாயிடுச்சு. என்ன போயிடுச்சு, எங்க இஃப்தியார் போயிடுச்சு, விளங்குதா? ஆனால் வல்லாக்கு சரியான கருத்து ஜவாசுமா, ரெண்டு ஜாயிஸ் தான். குறிப்பான மாடுன்னு சொல்லலாம், குறிப்பில்லாத மாடுன்னு சொல்லலாம், விளங்குதுப்பா. ஆனாலும் ஐயது ரைய சாணிய ரெண்டாவது கருத்தை தான் வலுவூட்டுகிறது. லாஹீரு லஃபுதி, லஃபுதினுடைய வெளிரங்கம் ரெண்டாவது கருத்தை தான் வலுவூட்டுகிறது. இன்னல்லாய முருகன் தது பக்ரான்னு சொல்கிறான். ஏதோ ஒரு மாட்டா இருங்கன்னு தானே அர்த்தம், விளங்குதான் கேட்டேன். பவ்வலு மாத்து உமருங்கிறான். ஹதீஸ்லேயும் இப்படி தான் வந்திருக்கேன். ஏதோ ஒரு மாட்டை அறுத்தால் அவருக்கு போதுமாயிருக்குங்கிறது அந்த ஆயத்தினுடைய வெளிரங்கம். ஹதீஸு அல்லாஹ் கண்டிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யுது, அது பொதுவான மாடுன்னு தான் சொல்லுது. ரெண்டாவது கருத்தை தான் வலுவூட்டுது. ஐயது ரைய சாணிய ரெண்டாவது கருத்தை தான் வலிவூட்டுகிறது. லாயிருள்ள புதி, இந்த ஆயத்தினுடைய வெளிரங்க கருத்துகளும் ஒரு மருவியனு அலைஹிஸ்ஸலாம் நபிசல்லாமை தொட்டு அறிவிக்கப்பட்ட ஹதீஸும். என்ன ஹதீஸு? லவ் தபஹு ஐய பக்கரத்தின் அராது நாடிய ஏதோ ஒரு மாட்டை அறுத்திருந்தால் அஜிஸாத்துகும், அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காது, போதுமாயிருக்கும் என்ற நபிசல்லாம் தொட்டு அறிவிக்கப்பட்ட ஹதீஸும் ரெண்டாவது கருத்தை தான் வலுவூட்டுகிறது. வலாக்கின் ஷத்தது அலா முஸியும், தங்கள் மீது கடுமையை ஏற்படுத்தினார்கள். ஷத்தத் அல்லாஹு அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹ் கடுமையை ஏற்படுத்தினான். அவனுக்கு தான் தேவையில்லாமல் கேள்வி கேட்டான். தக்ரீவுகும், அவர்களை அல்லாஹ் கண்டிப்பதும் இத்தமாதி, இப்படி பிறண்டு பேசுவதை கொண்டு அவர்களை கண்டித்ததும். ஜஜிருகும் அனில் முராஜாத்தி, கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பதை விட்டும் அவர்களை கண்டித்ததும். கௌலியத்தினுடைய சொல்லை கொண்டு கண்டித்ததும். பவ்வலு மா தூமருன் என்ற சொல்லை கொண்டு, ஏவப்பட்டது செஞ்சு தொலைங்கடா என்று அல்லாஹ்வுடைய சொல்லை கொண்டு அவங்க கேள்வி கேட்டதை கொண்டு அவர்களை கண்டித்ததும். அவங்க பிறண்டு பேசினதை அவர்களை அல்லாஹ் கண்டித்ததும். எழுதுனர்கள் ரெண்டாவது கருத்தை தான் வலுவூட்டுகிறது. எழுதுனப்பா, ரைட்டாக அர்த்தம் வச்சது போயிட்டா சரி, மேலே ஒன்று விட்டன்ல, அதுக்கு இப்படி அர்த்தம் வைக்கணும். எங்கே இருக்க ஒமன் அன்கரதாலிக்க, இதை மறுக்கிறவர் ஜாம சொல்கிறார் அன்னமுராதபிகா, இந்த மாடு என்பதை கொண்டு நோக்கம் குறிப்பிடப்படாத மாடு. இந்த மாடு என்பது மின் ஷக்கில் பக்கரி, மாடுடைய வகைகளில் ஏதாவது ஒன்று. மின் ஷக்கில் பக்கரின்னு அர்த்தம், மாடினுடைய வகைகளில் ஏதோ ஒரு மாடுன்னு தான் அர்த்தம். அன்னல் முராத பிகா பக்கரத்துன், இந்த மாடு என்பதை கொண்டு ஒரு மாடாக இருக்கும். மின் ஷக்கில் பக்கரி, மாடினுடைய வகைகளிலிருந்து ஒரு மாடாக இருக்கும். கயிறு மக்சூசத்தின் குறிப்பிடப்படாத மாடாக இருக்கும். அப்படி கொண்டு போயிடணும். விளங்கிருச்சாங்க, ஏதோ ஒரு மாடுன்னு தான் அர்த்தம். மாடினுடைய சிக்கன் படிக்கணும், மாட்டினுடைய வகைகளிலிருந்து ஏதோ ஒரு மாடுன்னு தான் அர்த்தம். எடுத்தானப்பா சரி. இப்போ பவ்வலு மா தூமர், பேசாதீங்கடா, ஏவப்பட்டதை செய்யுங்கடா. இப்போ இந்த மா இருக்குல்ல, பவ்வலு மா தூமருன்ட்டுன்னு, ஏப்பா இந்த மாவு ரெண்டு வகையான தறிக்கி கொடுக்கலாங்கிறாங்க. மௌசூலியத்தான மாவுன்னு சொல்லலாம், மஸ்தரியத்தான மாவுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பவ்வலு மா தூமர் உள்ள மா மௌசூலியத்தான மாவுன்னு சொல்லலாம், மஸ்தரியத்தான மாவுன்னு சொல்லலாம். அப்போ மௌசூலியத்தான மாவுன்னா மாவு பார்த்து மேலே லமீர் இருக்குன்னு செலாவில் கால் என இருக்கும். பவ்வலு மா தூமருன பிகின்னு இருக்குமா, பவ்வலு எதை கொண்டு ஏவப்பட்டு செஞ்சு தொலைங்கடா அன்னு இருக்குமா. விளங்குதா? அது போக்கப்பட்டிருக்கு. சொல்கிறாங்க பவ்வலு மா தூமருன, இதை போடுறாங்க பை தூமருனகு, இதை கொண்டு ஏவப்பட்டீர்களோ செய்யுங்கள். தூமருனகுன்னு இருக்கும், ரைட்டா? அதுவும் என்ன அர்த்தமா, பி மா மானா தூமருன பிகி, எதை கொண்டு ஏவப்பட்டீர்களோ அதே செய்யுங்கள். தூமருன பிகின்னு தான் சொல்லணுமா, தூமருனகுன்னு வராதான். இது மின் கவுலிகி, அந்த அரபியுடைய சொல்லில் உள்ளதாக இருக்கும்.
அமர்த்துக்கல் ஹைர நல்லதை உனக்கு நான் ஏவினேன், ஃபவ்வால் மா அமர்த்து பிஹி எதை நான் உனக்கு ஏவினேனோ அதை செய், அல்லது ஃபவ்வால் மா உமிர்த்த பிஹி எதை ஏவப்பட்டதோ அதை செய். மா உமிர்த்த பிஹின்னு வருது பார், என்னடா? ஆமாம், நல்லதை ஏவினேன். ஃபவ்வால் மா அமர்த்து பிஹி எதை நான் ஏவினேன் அதை செய், அல்லது மா உமிர்த்த பிஹி எதை கொண்டு ஏவப்பட்டாயோ அதை செய். இப்போ பிஹின்னு தான் வருது பாரு, மா அமர்த்துஹூன்னு சொல்லலை. மா அந்த அமரவுக்கெல்லாம் வந்து பே வந்து தான் வருமா, மா அமர்த்து பிஹின்னு. ஆமாம், சரி. இப்போ மௌசூலியத்தனமானு அர்த்தம் வச்சுட்டாங்க, அல்லது மஸ்தரியத்தனமானு சொல்லிடலாமா? ஃபஃபாலு செய்யுங்கள், அம்ருக்கும் பிமானா மாமூரிக்கும் உங்களுக்கு ஏவப்பட்டது செய்யுங்கடா. மஸ்தரா வந்துருச்சு பாரு. ஏய் ஃபஃபாலு மா தூமர்னு அம்ருக்கும் ஐ பிமானா மாமூரி பிமானா மாமூரிக்கும் உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள். உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கன்னா மஸ்தரியத்தனமா வந்துருச்சா? மௌசூலியத்தனமானு சொல்லலாம், மஸ்தரியத்தனமானு சொல்லலாம். விளங்குதப்பா? சரி. அடுத்து உடல் ஆகணும். காலு புதுலனா ரப்பக்கு உங்கள் ரப்பிட்ட, உங்கள் ரப்புன்னு தான் சொல்லுவான். உங்கள் ரப்பிட்ட துவா செஞ்சு கேளுங்க, கேட்டாய் பையன்லாம் எங்களுக்கு விளக்கிடுவான். மாலை உணுகா அதனுடைய நிறம் என்ன என்று விளக்கிடுவான். நிறம் தெரியலையேங்க ஏங்க காலை ஒன்னே மூசாலன்னு சொன்னாங்க. இன்னஹு யக்கூல் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், இன்னஹா அந்த மாடு பக்ரத்துன் சவ்ராவும் மஞ்சள் நிற மாடு. என்ன மாடு? இன்னஹா யக்கூல் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹா அந்த மாடு பக்ரத்துன் சவ்ராவும் மஞ்சள் நிற மாடு. ஃபாக்கியு லவ்னுஹா அதனுடைய நிறம் கடுமையான மஞ்சள் நிற மாடு. அதனுடைய நிறம் மஞ்சள், வேற எந்த கலரும் இதில் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள் தான். இதில் விளங்குதுடா? இன்னஹா பக்ரத்துன் சவ்ராவும் மஞ்சள் நிற மாடு, ஃபாக்கியு லவ்னுஹா அதனுடைய நிறம் சுத்தமான மஞ்சள் நிற மாடுன்னு அர்த்தம். அல் ஃபுகூ என்றால் விளக்கம் போடுறாங்க பாரு. ஃபுகூ என்றால் நுசூ சஃப்ரத்தி, நுசூ பியூர் மஞ்சள். என்ன மஞ்சள்? பியூர் மஞ்சள். எல்லோவா? எல்லோன மஞ்சள். விளங்குதா? நுசூ சுஃப்ரத்தி எல்லோ நிற, சுத்தமான எல்லோ நிற மஞ்சள், பியூர் மஞ்சள். வரிதாலிக்கு எதனால தான் அது சுத்தமான மஞ்சள்ங்கிறது தான் ஃபாக்கியூ லவுனா கொண்டு போடுறான்ல. ஏய் பக்ரத்துன் சஃப்ராவோட நிப்பாட்டலை, ஃபாக்கியூ லவுனுவா வேற கொண்டு அங்கே சிவத்தாக்குறான், சுத்தமான மஞ்சள்ங்கிறான். வரிதாலிக்கு அது சுத்தமான மஞ்சள்ங்கிறதுனால தான் து அக்கது பிஹி ஃபாக்கியூ லவுனுவா என்பதை கொண்டு என்ன செய்யப்படுது? தைக்கை செய்யப்படுது. காலு சொல்லப்படுமா? அசுஃபரு ஃபாக்கி ஒன், அசுஃபரு என்ன சொல்லப்படும்? சுத்தமான மஞ்சள். அசுஃபரு ஃபாக்கி ஊன என்ன அர்த்தங்க? சுத்தமான மஞ்சள் என்று சொல்லப்படும். கமா யுகால் அசுவது ஹாலிக்குன், அண்டங்கருப்பு. அண்டங்கருப்புக்கு என்ன சொல்லுவாங்களா? அசுவது ஹாலிக்குன். ஏன்னா அசுவதுங்கிற இஸ்மு வாயுது, விளங்குதல் கிடையாது, இஸ்மு தப்தீல் கிடையாது. நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கக்கூடியது என்ன கிடையாது, அதில் இஸ்மு தப்தீல் கிடையாது. நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கின்ற பேர்லாம் இஸ்மு அவ்வல் வசனில் வரும். அசுவது அசுதானி சூதுன் சவுதாவு சவுதாவானி சூது, விளங்குதப்பா? ஆனால் அசுவது ஹாலிக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தமா? அண்டங்கருப்புன்னு அர்த்தம். ஹாலிக்கை கொண்டு வர்ணிக்கிறோம். அது மாதிரி அசுபரு ஃபாக்கியுன்னா கடும் மஞ்சள்னு அர்த்தம். ரைட்டுப்பா? அவி இசனாதிகி பா, அவி இசனாதிகி ஃபாக்கி என்பதை லவுனின் பக்கம் இணைத்திருப்பதிலே இருக்கிறது. கபர் முகந்தம் பா. ஏய் இங்கே கொஞ்சம் சிக்கலான எங்கே கவனிலக்கா. அவி இசனாதிகி இல லவுனி ஃபாக்கி என்பதை லவுனின் பக்கம் இணைக்கப்பட்டிருப்பதிலே இருக்கிறது. கபர் முகத்தம் போட்டிருக்கா? தள்ளி வா. ஃபதுலு தைக்கீதின், தைக்கீதினுடைய உறுதி இருக்கிறது. முத்ததா மகன் போட்டிருக்கு பாரு, விளங்குதா? ஃபதுலு தைக்கீதின், தைக்கீதினுடைய உறுதி இருக்கிறது, தைக்கீதினுடைய மேன்மையாகிறது இருக்கிறது. முத்ததா மகன் கிளீனா வந்துருச்சா? இதுதான் முத்ததா, அது கபர் முகத்தம். அவி இசனாதிகி கபர் முகத்தம் கீழே போட்டிருக்கு பத்தியா? அவி இசனாதிகி ஃபாக்கி என்பதை லவுனின் பக்கம் இணைத்திருப்பதிலே இருக்கிறது. இல்லை லவுனின் பக்கம் இணைக்கப்பட்டதில் இருக்கிறது. ஃபதுலு தைக்கீதின், தைக்கீதினுடைய மேன்மை என்ன செய்து இருக்கிறது. கண்ணவு கீழே சொல்லப்பட்ட மாதிரி இருக்கான். எப்படி? சஃப்ராவு ஷதீதத்து சுஃபரத்தி சுஃபரத்துவான் இருக்கான், அந்த அர்த்தமா? எப்பா சஃப்ராவு மஞ்சள் நிறம் ஆடு, ஷதீதத்து சுஃபரத்தி சுஃபரத்துவா அந்த மாட்டினுடைய மஞ்சள் நிறம் கடுமையான மஞ்சள் நிறம் ஆடா இருக்கும்.
இந்த மாட்டினுடைய மஞ்சள் நிறம் கடுமையான மஞ்சள் நிறமாடு. கிளீனாக வருதா? கண்ணவு கீழே இப்படி சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. சஃப்ராவு மஞ்சள் நிறமாடு. ஷதீதத்து சுஃபரத்தி சுஃபரத்துவா அந்த மாட்டினுடைய மஞ்சள் நிறம் கடுமையான மஞ்சள் நிறமாடாக இருக்கும். ஏட்டப்பா அப்படி கொண்டு போயிடணும். அப்போ வி இசினாதிகிற லவுனின் பக்கம் வாக்கியை இணைத்திருப்பதில் இருக்கிறது. ஃபதுலு தைகீதின் உறுதியினுடைய மேன்மை இருக்கிறது. ஒவ்வொ ஃபாக்கியூ லவுனுகா என்பது சிஃபத்து சஃபராவு சஃபராவுக்கு என்னவா இருக்கும்? சிபத்தா இருங்க. லி முலாபசத்திகி பிகா லி முலாபசத்திகி பிகா சொல்லு. லி முலாபசத்திகி பிகா விழுந்தர்கள் லி முலாபசத்திகி பிகா எதை சொல்லு? ஆமாம் அந்த நிறம் எதை கொண்டு? ஆமாம் மஞ்சளை கொண்டு. லி முலாபசத்திகி அந்த நிறம் பிகா அந்த மஞ்சளை கொண்டு இணைத்திருப்பதினால் அந்த நிறம் மஞ்சளை கொண்டு இணைத்திருப்பது போட்டிருக்கு பாரு. பிகாவுடைய லமீரு சஃப்ரா விளங்குதா? முலாபசியத்தினுடைய லமீரு லவுனு. அந்த நிலம் பிகா அந்த மஞ்சளை கொண்டு இணைந்திருப்பதினால் விளங்குது தம்பி. சஃப்ராவுக்கு சிவத்தா இருக்கும். கண்ணவு கீழ் சொல்லப்பட்ட மாதிரி இருக்கிறது. சஃப்ராவு ஷதீத்து சுஃபரத்தி சுஃபரத்துவா அந்த மஞ்சள் நிறம் கடுமையான மஞ்சள் நிறம் மாடாக இருக்கும். சரி மஞ்சள் நிறம் மாடுதாங்க. ஆனால் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்களா இப்படி அந்த கருப்புங்கிறாங்க. கடும் மஞ்சளாக இருந்தால் கருப்புன்னு சொல்லுவாங்களாம். கடும் மஞ்சளாக இருந்தால் கருப்புன்னு சொல்கிறது பழக்கம் இருக்கான். வனில் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லப்படுது. சவுதாவு ஷதீதத்து சவுதா கருப்பு கடுமையான கருப்பு நிறமாடுன்னு விளங்குதா? கருப்பு கடுமையான கருப்பு நிறமாடுன்னு சொல்லப்படுதான் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி. வபிஹி இந்த மஞ்சள் நிற கருப்பு நிற மாடு என்பதை கொண்டே ஃபுஸ்ஸிர கௌலுஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும் வர்ணிக்கப்பட்டிருக்கான். என்ன சொல்லு? தஃப்சீர் செய்யப்பட்டிருக்கு. எப்படி? ஃபாக் எழுது ஜிமாலத்துன் சுஃபுர்னு இருக்குல்ல. என்னது? ஜிமாலத்துன் சுஃபுர்னு இருக்குல்லப்பா, அது கருப்பு ஒட்டகங்கள்னு சொல்கிறாங்களாம். அது மஞ்சள் நிற ஒட்டகம் தான், ஆனால் கருப்புன்னு அர்த்தமாக தஃப்சீர் செய்யப்பட்டிருக்கான். ஏய் ஜிமாலத்துன் சுஃபுர்னு வருதுலப்பா. வல்முரு சலாத்தி ஒருவன் நைட்டில் உட்காந்து 12 மணிக்கு மேலே உட்காந்து பார்த்தேன். இதை விளங்குதா? தஃப்சீரில் எடுத்து கண்ணஹா ஜிமாலத்துன் சுஃபுர் என்றால் கருப்பு நிற மாடுன்னு அர்த்தமா. என்ன மாடு? கருப்பு நிற ஒட்டகங்கள். ஜிமாலத்துனா ஒட்டகம். ஜிமாலத்துன் சுஃபுர் கருப்பு நிற ஒட்டகங்கள்னு அர்த்தமா. காலல் ஆயிஷா அப்போ சுஃபுரத்துக்கு வந்து கருப்புன்னு சொல்லுவாங்களாம். காலல் ஆயிஷா ஆயிஷா என்ற கவிஞர் சொல்லுகிறார். தில்க ஹலி என கைலி அது என்னுடைய கையில் குதிரை மினுகு அவைகளிலிருந்து அது என்னுடைய குதிரைப்பா. ஒரு தில்க ரிக்காபி அது என்னுடைய வாகனம். அது சொல்லுப்பா என்னுடைய வாகனம். உன்ன அந்த வாகனங்கள் சுஃபுருன் அவுலாதுவா அதனுடைய குட்டிகள் எல்லாம் கருப்பாக இருக்கும். உன்ன அந்த வாகனங்கள் சுஃபுருன் அவுலாதனுடைய குட்டிகள்லாம் கருப்பாக இருக்கும். கஸபீபி காஞ்ச திராட்சையை போல. காஞ்ச திராட்சை கருப்பாக தானப்பா இருக்கும். திராட்சை வெள்ளை திராட்சை இருக்கு, காஞ்ச திராட்சை ஜபீப் காஞ்ச திராட்சையை போன்றதனுடைய குட்டிகள்லாம் கருப்பாக இருக்கும். மஞ்சளுக்கு கருப்புன்னு அர்த்தம் வைக்கிறாங்கப்பா. விளங்குச்சா? ஒல அல்லகு அப்பரபி சுவரத்தி மஞ்சளை விளங்குதப்பா கொண்டு வாசகம் பெற்றிருக்கிறான். அனி சவுதாயி கருப்பை தொட்டு மஞ்சளை கொண்டு அல்லாஹ் வாசகம் பெற்றிருக்கலாம். இல்லைன்னா இந்த கவிஞனை சொல்லு. வல்ல அல்லவு இந்த கவிஞர் அப்பரபி சுவரத்தி அனி சவுதா கருப்பை தொட்டு மஞ்சளை கொண்டு வாசகம் பெற்றிருக்கலாம். ஏன்னா லி அன்னஹா லி அன்னஹா இந்த மஞ்சள் என்பது கத்தி மாத்திகி கருப்பு விளங்குதா? என்னது? ஆமாம் கருப்பு தான் மஞ்சளினுடைய அடிப்படையாம். கத்தி மாத்தி இந்த கருப்பினுடைய துவக்கமாக இருக்கும். கருப்பினுடைய துவக்கமே மஞ்சள் தானா. அதுக்காண்டி என்ன செஞ்சிருது? அவ்வளன் ஆரம்பத்தில் கருப்பினுடைய துவக்கமாக இருக்கும். அப்படிதானே? அவுலி அண்ணன் சவாதல் இபிலி அப்படி கூட அவு லி அண்ணன் சவாதல் இபிலி ஒட்டகத்தினுடைய கருப்பு தைலூஹு சுபரத்தன் அந்த ஒட்டகத்திலே மஞ்சளில் மேய்த்து விட்டது. ரைட்டா?
அவுலி அண்ணன் சபாதுல் வாகனம்னு சொல்கிறான், வாகனத்தை பத்திர வர்ணிக்கிறான் அவன். அவுலி அண்ணன் சபாதுல் இபிலி, அந்த ஒட்டகத்தினுடைய கருப்பு, தயலூகு சுஃபரத்தன், மஞ்சளிலே அது என்ன செஞ்சிருக்கு, மேய்ச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ மஞ்சள்னா கருப்பு தான் சொல்லி சொல்கிறாங்க. அது ஆனால் சரியான கருத்து கிடையாது. ஏன்னா என்ன இருக்குது, அல்ல என்ன சொல்கிறான், சஃப்ராவு ஃபாக்கி உள்ள உணர்றான்னு சொல்கிறான். இன்னஹா பக்கரத்துன்னு சஃப்ராவும் நிப்பாட்டலை, ஃபாக்கி உள்ள உணுகான்னு வர்ணிக்கிறான். அது அப்போ சுத்தமான மஞ்சள் நிற மாடுன்னு தான் அர்த்தம். ஃபாக்கி உள்ள உணுகா வந்துருக்குல்ல, இப்போ கருப்பு எப்படி போகும்? இப்போ ஃபீக்கு நதுன் இதில் சர்ச்சை இருக்கிறது. ஏன்னால் அன்ன சுவரத் என்பது வியாதல் மானா, இந்த மானாவை கொண்டு சுவரத் என்பது லாத்து அக்கதுபில் ஃபுக்குவை கொண்டு தைக்க செய்யப்பட்டிருக்காது. ஆமாம், மஞ்சள்னா கருப்பு தான் சொல்லியிருக்கீங்கல்ல, இப்போ ஃபாக்கியூவில் ஒன்றுகானில் வருதுங்க, அவன் வந்திருக்காது. அது அப்போ சுத்தமான மஞ்சள் தான் அர்த்தம். எழுதுனப்பா, இல்லை அன்ன சுவரத்தை மஞ்சள் வியாதல்மான அந்த கருப்பு என்ற மன்னரத்து பொருளை கொண்டு உண்டான அந்த மஞ்சள் லாத்து அக்கதுவை தைக்க செய்யப்பட்டிருக்காது. இதில் ஃபுக்குவை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்காது, தைக்க செய்யப்பட்டிருக்காது. ஆகவே மஞ்சள் தாங்க, சுத்தமான மஞ்சள் தான் அர்த்தம். நீங்கள் சொல்ல மாதிரி கருப்புலாம் கிடையாது. சரி, மஞ்சள் நிறம் கடுமையான மஞ்சள் நிற மாடு, தசூரு நாதிரின், பார்க்கிறவர்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்துகிற மாடு. பார்த்தால் சந்தோஷமாக இருக்குமா? ஆமாம், கவர்ந்து இழுக்கும். தசூரு நாதிரின், பார்க்கிறவர்களுக்கு மனமகிழ்ச்சியை தருகின்ற கடுமையான மஞ்சள் நிற மாடு. ரேடா துவஜி புகும், அவர்களுக்கு என்ன செய்யும், மனப்பூரிப்பை தரும். துவஜி புகும், அந்த மாடு அவர்களுக்கு மனப்பூரிப்பை தரும். அப்படிப்பட்ட மாடு. சுரூர்னா என்ன அர்த்தம்? இந்த சுரூர் நாளின்னு இருக்குல்லப்பா, ஒரு சுரூர்னாலே அசலுவனுடைய அர்த்தம் லதத்துன் ஃபில் கல்பி, இந்த உசூலி நஃபைன், ஒரு புரோஜனம் ஏற்படுகின்ற நேரத்தில் கல்பிலே ஏற்படுகின்ற இன்பமாக இருக்குமா. சுரூருக்கு அர்த்தம் வைக்கிறாங்க, இந்த நஃபு கிடைச்ச கொண்ட மகிழ்ச்சி ஏற்படும் கல்பில். சுரூர் என்பது அசலுவனுடைய அர்த்தம் லதத்துன் ஃபில் கல்பி, இந்த உசூலி நஃபைன், பிரயோஜனம் ஏற்படுகின்ற நேரத்தில் கல்பிலே ஏற்படுகின்ற இன்பம். தவக்குஹு, அந்த சுரூரை பிரயோஜனத்தை எதிர்பார்க்கப்படுவதா இருக்கும். தவக்குஹுன்னு அர்த்தங்க. ஆமாம், அந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்கப்படுவதா இருக்கும். இந்த சுரூர் என்பது மீன சிறு, எதுலேருந்து வந்தான், தசுரு நாதிரி. அப்படி கூட தசுரு நாதிரி என்பது சிறுலேருந்து வந்தான். எதுலேருந்து வந்துச்சு, சிறு என்ற மஸ்தரிலிருந்து வந்துச்சு. சுரூருங்கிற மஸ்தரிலிருந்து சொல்கிறாங்கல்ல, சிறு தான் அசல் தானே, சிறுநாளே மகிழ்ச்சி தானா. காலு மறுபடியும் சொன்னாங்க, உதுவுலனா ரப்பக்கும், ரப்பிட்ட எங்களுக்கு துவா செஞ்சு கேளுங்க, கேட்டுடா பையன்லடா எங்களுக்கு விளைக்கிடுவான். மாகிய, மறுபடியும் மாகி, ஏற்கனவே மாகிய வந்துருச்சுல, அது எப்படிப்பட்ட மாடு என்று விளைக்கிடுவான். தக்ரீரு சுவாலி, தக்ரீருன் லி சுவாலியா, இது தக்ரீருன் லி சுவாலி, சுவாலை மடக்குவதாக இருக்கும். எடுத்தனப்பா, இது தக்ரீருன் லி சுவாலில் அவ்வலி, முந்தின சுவாலை மடக்குவதாக இருக்கும். மேலும் வஸ்து கிஷாஃபுன் ஜாயிதுன், மேல் மிச்சமான விளக்கம் தேடுவதாக இருக்கும். மேல் மிச்சமான முறையில் இப்போ கவுலுகு இன்னல் பகர தஷாபாலினா என்பது ஏத்தியதாருன்னு அனுவாதை பற்றி சாகுபோக்கு சொல்வதாக இருக்கும். நான் ஏன் மாகியன்னு கேட்குறோம்னா, அந்த மாடு எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. நீங்கள் வயது முதியாத மாடு, கண்ணுக்குட்டி கிடையாது, நடுநிலையான மாடுங்கிறீங்க. மஞ்சள் நிற மாடு, அது பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கிற மாடுங்கிறீங்க. அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய என்ன செய்யுத இருக்குத. எந்த மாடுன்னு சொல்லுங்க, விளக்கம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. விளங்குதப்பா, எழுதுப்பா. அப்போ கவுலுகு இன்னல் பகரத்தை ஷாபாரினா என்பது ஏத்தியதார்னு சாக்கு பக்கு சொல்வதாக இருக்குமான்னு இப்படி கேள்வி கேட்டதை தோண்டும், மறுபடியும் கேள்வி கேட்டதை தோண்டும், சாக்கு பக்கு சொல்வதாக இருக்கும். இன்னல் பக்கரல் மௌசூஃப பி தய்வீனி வ சுஃபரத்தி, தய்வீனை கொண்டும் சுஃபரத்தை கொண்டும், தய்வீனை கொண்டும் நடுநிலையான மாடு என்றும் மஞ்சள் நிற மாடு என்றும் வர்ணிக்கப்பட்ட அந்த மாடு கசீரும் நிறைய என்ன செய்யுது இருக்குது. ஃபஸ்டபக அலைனா, எங்கள் மீது குழம்புது, எங்கள் மீது குழம்புது. இந்த மாதிரி மாடு நிறைய இருக்காங்க. நடுநிலையான மாடு, கடுமையான மஞ்சள் நிற மாடு நிறைய இருக்காங்க. எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. ஃபஸ்டபக அலைனா, எங்கள் மீது குழம்புது. நான் ஒன்று ரைட்டா, ஆகவே வழக்குங்க.
சரி, அதுக்கடுத்து கிராத்துகள் பல வகையான கிராத்து இருக்காங்க. இப்பா இன்னல் பக்கரன்னு தானப்பா இருக்கு. இன்னல் பக்கர தஷாபு அலைனா குறிய கம்மியாக உதப்பட்டிருக்கான். இன்னல் பாக்கீர எப்படி பாக்கீர்னு உதப்பட்டிருக்கான். இன்னல் பாக்கீர தஷாபு அலைனான் ஒவ்வ சொல்லு. பாக்கீர் என்பது இஸ்முன் ஜமாத்தில் பக்கரத்தி பக்கரி மாட்டினுடைய கூட்டத்துக்குரிய இஸ்மு, மாட்டினுடைய கூட்டத்துக்குரிய இஸ்மா இருக்கும். மேலும் வல் அபாக்கீர் எப்படி ஓதப்பட்டிருக்கான். ஆமாம், இன்னல் பக்கரங்கிறத பாக்கீர் என்றும் அபாக்கீர் என்று நிச்சயப்பட்டிருக்கான் ஓதப்பட்டிருக்கிறது. ஒல் பவாக்கீர் எப்படி ஓதப்பட்டிருக்கான். பவாக்கீர்னு ஓதப்பட்டிருக்கான். இப்போ எத்த ஷப்பகு எப்பா இன்னல் பக்கர தஷாபகன் தனப்பா இருக்க எப்படி ஓதுறாங்களாம். எத்த ஷப்பகுன்னு யாயி தாயி ஏயும் தேயும் வச்சு எத்த ஷப்பகு என்றும் தத்த ஷப்பகு என்றும் ஓதப்பட்டிருக்கான். எப்படி எத்த ஷாபகுவா எத்த ஷாபகு தத்த ஷாபகு எப்படி எத்த ஷாபகு தத்த ஷாபகுன்னு ஏயை வைத்தும் தேயை வைத்தும் இப்படியும் ஓதப்பட்டிருக்கு. தஷாபகன் தரப்பாங்க இருக்க எத்த ஷாபகு தத்த ஷாபகுன்னு ஓதப்பட்டிருக்கான். எத்த ஷாபகு ஆமாம் எத்த ஷாபகு தத்த தஷாபகு தஷாபகு எத்த ஷாபகு தஷாபகு வில் யாய் வித்தாய் ஏயை கொண்டு தேயை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. மேலும் ஒத்த ஷாபகு எப்படி ஓதப்பட்டிருக்கான். தத்த ஷாபகுன்னு இருக்கும்பா. எப்படி இருக்கும். தத்த ஷாபகுன்னு இருக்கும். அதில் ஒரு தேயை விட்டுட்டு என்ன செய்யறது. ஷாபகு எத்த ஷாபகு ரெண்டு படிக்கலாம். ரைட்டா, ஒரு தேயை விடுறதுப்பா தத்த ஷாபகு தானப்பா. ஷாபகு எத்த ஷாபகுன்னு ஓதப்பட்டிருக்கான். இத்தரையி தாயி தேயை விடுவது கொண்டு ரெண்டு தேயும் ஒரு தேயை விடுவது கொண்டு ஷாபகு என்று ஓதப்பட்டிருக்கு. இதுகாமிகா இதுகாமிகா இதுகாம் செய்வதை கொண்டு ஓதப்பட்டிருக்கான். அதில் ததுக்கீரி தனீசி ஆண்பாலாக்குவதின் மீதும் பெண்பாலாக்குவதின் மீதும் அதில் இந்த சீனில் இதுகாம் செய்வதை கொண்டு ஓதப்படுங்க. எப்படி தஷாபகு தஷாபகு யஷாபகு ஏடா தஷாபகு யஷாபகுன்னு இதுகாம் செஞ்சு ஓதுறாங்களா. ஆண்பால் பெண்பால் வந்துருச்சா. தஷாபகு யஷாபகு யஷாபகுனா ஆண்பால் தஷாபகுனா பெண்பால். ரைட்டா, ஒரு தேயை விட்டுட்டு ஒத்த ஷாபகத்து ஷாபகத்துன்னு ஓதப்பட்டிருக்கான். எப்படி ஓதப்பட்டிருக்கே. ஷாபகத்துன்னு ஓதப்பட்டிருக்கு. முகப்பன் லேசாக்கப்பட்ட நிலைமையிலையும் முஷத்ததன் ஷத்து செய்யப்பட்ட நிலைமையிலையும் எப்படி தஷாபகு தஷாபகு அனு ஓதப்பட்டிருக்கான். லேசாக்கப்பட்ட நிலையும் சத்து செய்யப்பட்ட நிலைமையும் தஷாபகு தஷாபகுன்னு. அல்லது தஷப்பகன்னு ஓதப்பட்டிருக்கான். எப்படி ஓதப்பட்டிருக்கேன். விமானா தத்தஷப்பகு தத்தஷப்பகுடைய அர்த்தத்தை கொண்டு தஷப்பகுன்னு என்ன செய்யப்பட்டிருக்கு ஓதப்பட்டிருக்கு. யஷப்பகுன்னு ஓதப்பட்டிருக்கான். ததுக்கீரி ஆண்பாலாக்குவதை கொண்டு யஷப்பகுன்னு என்ன செய்யப்பட்டிருக்கு ஓதப்பட்டிருக்கு. ஓ முஷாபகுன்னு ஓதப்பட்டிருக்கு. ஓ முத்தஷாபிஹத்துன்னு ஓதப்பட்டிருக்கான். எத்தனை கிராத்து கொடுக்காங்க பாரு. முத்தஷாபகுன் என்றும் முத்தஷாபகத்துன்னு ஓதப்பட்டிருக்கு. ஓ முஸ்தபிகுன்னு ஓதப்பட்டிருக்கு. முத்தஷப்பிகுன்னு ஓதப்பட்டிருக்கு. இல்லை எல்லா கிராத்தையும் பார்த்துக்கோ எப்படியெல்லாம் இந்த ஷாபக ஓதப்பட்டிருக்கு. அதெல்லாம் விளக்குன்னா அது எல்லா கிராத்தையும் போட்டுறணும். உனக்கு ஒரு கேள்வி சொல்கிறேன். எல்லாம் மாசு பரிச்சில் வரணும் சார். இன்ஷா அல்லாஹு ல முஹ்ததூன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நேர்வழி பெற்று விடுவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நேர்வழி பெற்றுருவோம். எந்த மாடு அறுக்க போட போதோ அதுக்கு நேரம் நீங்கள் நல்லா விளக்கிட்டீங்க. இன்ஷா அல்லான்ட்டான். அல்லது யார் காத்திலுங்கிறத விளங்கிடுவோம். இவன் தான் காத்தியல் கல்ல பேர் மாட்ட போகிறான். அது தத்திரிச்சு மாதிரி சொல்லிட்டான். அவனே பிடிச்சிருவோங்க காத்தியில். நாங்கள் தானுங்க காத்தியில். எங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருவீங்கன்னு அர்த்தமா விளங்குதப்பா. இந்த இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தானுன்னா
இந்த மாடு கியாமனார் வரை கிடைச்சிருந்திருக்காது. இப்பா எப்படி இன்னா இன்ஷா அல்லாஹ்வுல மூத்ததூன், அல்லாஹ் நாடினா நாங்கள் நேர்வழி பெற்று விடுவோம். இல்லா அண்ணல் முராத தபுவா, எந்த மாடு அடுக்கப்படுவதை நாடப்பட்டிருக்கிறதோ, எந்த மாடு அறுக்கப்படுவதற்கு நாடப்பட்டிருக்கிறோம் அந்த மாட்டின் பக்கம் நாங்கள் நேர்வழி பெற்றுருவோம் இன்ஷா அல்லாஹ். அவ் இலல் காத்திலி, அந்த கொலகாரின் பக்கம் நாங்கள் நேர்வழி பெற்றுருவோம். அபில் அதீஷரில் வந்திருக்கு லவுலம் எஸ் தசுனு விளங்குதப்பா, லவுலம் அவங்க இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தால் லமா பிய்யினத்திலகும் ஆகிர் பதி கடைசி காலம் வரை விளக்கப்பட்டிருக்காது. இன்ஷா அல்லாஹ் சொன்னதுனால எல்லாம் காட்டி கொடுத்துட்டான். அவன் சொத்தை உள்ள விற்று அது கொடுக்குற வாங்கினான் அந்த மாட்டை, அதான் அப்புறம் சொல்லுவோம். ஏன் தப்சீர் ஜலானில் ஓதிருப்பீங்களே, ஹதீஸ் வருகிறது லவ்லம் இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தால் லமா பிய்யினத்தினுள் விளக்கப்பட்டிருக்காது ஆகிற பதி கடைசி வரையும். ரைட்டா? சரி, இதை வச்சு ஆதாரம் பிடிக்கிறாங்களாம். பத்தஜுபிகி விளங்குதப்பா, இதை வச்சு ஆதாரம் பிடிக்கிறாங்க. அசாபனா சுன்னத்துல் ஜமாத் குழுவில் உள்ள மாடுவெல்லாம் ஆதாரம் பிடிக்கிறாங்க. அன்ன ஜமியல் ஹவாதிசி, போட்டுக்கப்பா, அன்ன எல்லா ஹாதிஸுகளும் பீராதத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடக்குதான். உலகத்தில் உள்ள என்ன போட்டுக்கலாம், அதான் அன்ன ஜமியல் ஹவாதிசி, எல்லா ஹாதிஸும் எல்லா மஹ்லூகாத்துகளும் பீராதத்தில்லா அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தை கொண்டு தான் என்ன இருக்குது படைக்கப்பட்டிருக்கு. ஹவாதிஸுகள் ஃபுல்லாக என்ன இருக்குது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முஅத்தஸிலாவை சொல்லுவோம் ஹவாதிஸுகளில் சிலது என்ன இருக்குது ஹவாதிஸா இல்லாமலும் இருக்குங்கிறான். தானேப்பா? ஆமாம். அப்போ எல்லா ஹாதிஸுகளும் இராதத்தில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய இராதாவை கொண்டு தான் இருக்கிறது. மேலும் அண்ணல் அம்ரு என்பது அது என்பக்கு அனில் இராதத்தி, இராதத்தை விட்டு நீங்கி இருக்கும். சில சமயம் அம்ரு இருக்கும், இராதா இல்லாமல் போயிடும். விளங்குதா? முஅத்தஸிலாக்கள் அம்ரும் இராதாவும் ஒன்றுங்கிறான். அம்ரும் இராதாவும் நம்ம சொல்லுவோம். சில சமயம் அம்ரு இருக்கும், இராதா இருக்காது. அம்ரு இருக்கும், ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் இல்லைப்பா, ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், உத்தரவு இருக்கு. ஈமான் கொள்ளுங்கிற அம்ரு இருக்கு. ஆனால் அபூ தாலிப் ஈமான் கொள்வது அல்லாஹ் நாடலையே. அல்லாஹ் அபூ தாலிப் ஈமான் கொள்வது என்ன செய்யலையா? உத்தரவு இருக்கு, இராதா இல்லாமல் இருக்கு பாரு. என்ன விளங்குதல? அப்ப சொல்லு அண்ணல் அம்ரு அது என்பக்கு அனில் இராதத்தி, இராதா விட்டு சில சமயம் நீங்கியும் இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லை என்றால் லம் யக்குல்லி ஷருத்தி பாது, இதற்கு பின்னால் ஷருத்துக்கு இருந்திருக்காது. பாதல் அம்ரி உத்தரவு போட்டதுக்கு பிறகு எந்த அர்த்தமும் இருந்திருக்காது. விளங்குதப்பா? அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று ஏவுகிறான், நான் சொல்கிறான்ல, அம்ரு போடுறான். விளங்குத தம்பி? நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர்றோங்க. அல்லாஹ்வுடைய நாட்டை தான் கொண்டு வர முடியும் அர்த்தம். அப்படி தானேங்க? இன்னா இன்ஷா அல்லாஹ் மூத்ததுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நாட்டை தான் கொண்டு வந்துடுவோம். அப்போ அம்ருக்கு அல்லாஹ்வுடைய இராதா இருக்கணும் தான் காமிக்க. ரைட்டா? இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவோம் தான் அல்லாஹ் நாடணும், நாடிடுவான், கொண்டு வந்துடுவோம். இன்ஷா அல்லாஹ் 4 நாள் நாடிடுவான். இன்ஷா அல்லாஹ்னு எடுத்தப்பா, அல்லாஹ் 4 நாள் வருவேன், நாடாமையும் இருக்கலாம்ல. அல்ல இதுதான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். வரா தக்கூலன் நீ செய்யின் இன்னி ஃபாயின் காலி கதா இல்லா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லாதீங்கிறான். இல்லா அப்படி அம்பு போட்டு சிலமே இராதா இல்லாமலும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இல்லா, அப்படி இல்லைன்னா லம் யக்குன் சொல்லு லம் யக்குன் லி ஷருத்தி பாதல் அம்ரி, அம்ருக்கு பின்னால் ஷருத்து போட்டதுக்கு மானன் எந்த அர்த்தமும் இருக்காது. அருங்கன்னு சொல்கிறான், இன்ஷா அல்லான்னு சொல்கிறாங்க. ஒரு முஅத்தஸிலாக்களும் ஒரு கர்ராமியாக்களும் சொல்லுகிறார்கள் அலா உதூசில் இராதத்தி, இராதா ஹாதிஸ் என்கிறார்கள். இராதாங்கிறது அல்லாஹ் ஆதியிலே நாடிட்டான்பா. அல்லாஹ் ஆதியிலே நாடுறான். ஆனால் அம்ரு அப்பறப்பமாக வரும். அம்ரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? புதுசாக வரும். ரைட்டுப்பா? முஅத்தஸிலாக்களும் கர்ராமியாக்களும் அதான் அண்ணன் அதான்
இல்லை அலா உதூசில் இராதத்தி இராதா ஹாதிஸ் என்பது மீது என்ன செய்கிறாங்க, கருத்தில் இருக்கிறாங்க. உஜீபதுக்கு பதில் சொல்லப்படுது அன்ன தயலீக்க பேத்தி பாரி தாலுக்கி, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வது தாலுக்கை கவனித்தா இருக்கும். உங்களுக்கு வாஹிர் தவான